யார் யார் வந்திருக்கா? யார் வந்திருக்கா? இது யாரு? என்னது? யார் வந்திருக்கா? குட்டி பொம்மை குட்டி. நீ ஜெமிச்சு மிட்டாய் பொம்மை குட்டியை காணி கொஞ்சம். பொம்மை குட்டிய பொம்மை குட்டி அம்மாவுக்கு பொம்மை குட்டி. அவளை ஃபஸ்ட்டே நம்ம வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணோன்னா அவள் வந்து அழ ஆரம்பிச்சிருவா. அதனால நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக தான் அவளை கூட்டிகிட்டு போகணும். இங்கே காணி மகா இங்கே வா. மித்து இப்போ வருவாடா. அப்போ ஃபிஷ் வாங்க போயிருக்கா. மித்ராக்கு இங்கே ஒரு பைப்பு, பின்னாடி காணி இன்னும் இங்கே ஒரு பைப்பு. ஆனால் பத்தியா நான் சொன்னோம்ல. நீ என்ன உனக்கு பிரச்சனை? பெரியம்மா உனக்கு என்ன செஞ்சிருக்கேன்னு தெரியுமா? இங்கே வா காணிச்சு தரேன். ப்ரௌனியும் கிடையாது, குரீனியும் கிடையாது. பெரியம்மா உனக்கு என்ன பண்ணியிருக்கேன் பாரு. இங்கே வா நீ. பெரியம்மா என்ன பண்ணியிருக்கேன் பாரு. இங்கே பாரு. ப்ரௌனி தான். இல்லை ஹாட் இல்லை, செஞ்சு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. அதெல்லாம் பெரியம்மா ஆல்ரெடி போட்டாச்சு. எடுத்துக்கோ, ஒரு குக்கீஸ் எடுத்துக்கோ. ட்ரே ஓடி எடுக்க போகிறோம். ட்ரே ஓடி எடுத்து வச்சுக்கோ. ஏன் உனக்கு குட். மரம் நல்லா இருக்கா? மர குக்கீஸ் நல்லா இருக்கா? ஹாய் மித்து. ஹாய் குட்டி. பத்தி அதான் என்னது? மித்து. Cutie pie. மித்து. மித்ரா. காணிச்சிட்டே இருக்குது. அக்கா இங்க மகிக்கா. இவளுக்கு வந்து கிச்சன் எங்க தெரியுமா இருக்கு? கிச்சன் இங்க இருக்கு. இவளுக்கு இடுப்புலதான் கிச்சன். பின்னாடி ஒரு பைப் இருக்கு. நம்ம இங்க பைப்பு திறந்துட்டு இங்க தண்ணி பிடிக்குமா? தண்ணி. பெருமைக்கு வயிறு வந்து அவளுக்கு வந்து குஷன் மாதிரி இருக்கு. யார் இருக்கா? ஸோ மித்துக்குட்டி இப்போ தான் சாப்பிட்டா. அவளுக்கு என்ன கொடுத்தோன்னா சோறில் பச்சை பயிறு வேக வச்சது காலையில் உள்ளது, அதை அரைச்சி நெய் ஊற்றி சாப்பிட்டாச்சு. கிச்சடி. இப்போ அஞ்சனா சாப்பிட்டுட்ருக்கா. அதனால நான் இவளை வெளியே வச்சிட்ருக்கேன். மித்து ஹாய். யாரு இது? செல்லக்குட்டி. ஹலோ. அப்பாவை தூக்கவே விட மாட்டான். அப்படிதானே மித்து? நீங்க 2 பேரும் சேமா இருக்கீங்களே, தாடி மட்டும் மிஸ்ஸிங். அப்படிதானே மித்து? யார்கிட்ட இருக்க? பேப்பாட்ட இருக்கியா? பேப்பா முகத்தை மட்டும் பார்க்க மாட்டா. நாக்கு தின்னிப்பா. மித்துக்கு ப்ரொடெக்டர் யாரு தெரியுமா? அதான் மித்துக்கு ப்ரொடெக்டர் யாரு தெரியுமா? அவ அக்கா. எங்க இவ போனாலும் அவ பாதுகாக்க போயிருவா. மக்கா தயவு செஞ்சு நீ மட்டும் சிரிக்காத மக்கா. நீ
மட்டும் சிரிக்காத அத்தா, நீ மட்டும் சிரிக்காத அத்தா, அத்தா சிரிக்காத அத்தா. பேசதான் கேட்டுட்டே இருக்கா. செல்லாக்குட்டி, செல்லாக்குட்டி இன்னைக்கு எங்க வீட்டில் தான் தூங்க போறான். நிறைய செல்ஃபி எடுத்து வச்சிருக்கா. என் ஃபோன் ஃபுல்லா மித்ரா செல்ஃபி எடுத்து வச்சிருக்கா. அவளே செல்ஃபி எடுத்து வச்சிருக்கா. ஆமா, காமெடியா இருந்துச்சு. என்ன நடக்குது, யாரு போறாங்க? ஏதோ சொல்லுயா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஈவினிங் ஆயிருக்கு. ஈவினிங் குட்டீஸ் எல்லாம் வெளியே இருந்து விளையாடிட்டு இருக்காங்க. நான் வந்து ஏர்லியாகவே டின்னர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மித்ரா எவ்வளோ சோமா உட்காந்துருக்கா பாருங்க, காலையும் ஆட்டிட்டு சிமிச்சா. ஓகே, ஸோ பசங்க விளையாடிட்டு இருக்கும்போது நான் வந்து டின்னர் வந்து ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின் இருக்கேன். ஆக்சுவலி இப்போ அப்படி தான், ஏன்னா டே வந்து ஏர்லியாக காலையில் எந்திக்கிறதுனால நைட்டு ரொம்ப நேரம் முழிக்க முடியல. ஸோ இன்றைக்கி டின்னர் வந்து 5 நாட்டு என்ன வேணும்னு கேட்டேன். பாஸ்தா பண்ணு அப்படின்னு சொன்னான். ஸோ நம்மளோட ரெகுலர் க்ரீம் பாஸ்தா தான் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பால், க்ரீமு, மஷ்ரூம் போட்டு தான் பண்ண போகிறேன். அப்புறம் சிக்கன் இருக்குது. ஸோ சிக்கனை வந்து ஸ்ட்ரிப்பு மாதிரி கட் பண்ணி அவனில் வச்சு பேக் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன், ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி. ஸோ மித்ராவுக்கு வந்து இப்போது ஆப்பிள், ஈவினிங் வந்து ஆப்பிள் அவிச்சு கொடுக்கறதுக்கு இதை வந்து ஆப்பிளை தோல் உரிச்சு எடுத்திருக்கேன். 3, 2, 1 go. ஸோ ஆப்பிளை பீல் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் மைக்ரோவேவில் தான் ஸ்டீம் பண்ண போகிறேன். அம்மா எனக்கு ஒண்ணு நார்மலா தா. ஸோ மைக்ரோவேவ் இருந்துச்சுன்னா ஸ்டீம் பண்ணுங்க, பட் கவர் பண்ணி ஸ்டீம் பண்ணுங்க. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ ஆப்பிள் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆவியில் மைக்ரோவேவில் வச்சு எடுத்துட போகிறேன். நீங்கள் வந்து ஆவியில் கூட வச்சுக்கலாம். ஓகே, அவிச்சு அரைச்சிட்டோன்னா ஆப்பிள் பியூரே வந்து ரெடி. அப்பா அங்கே கண்ணி அப்பா வந்து சராச்சி வந்தாச்சோ. சராச்சி இல்லை அப்பா. ஆட்டோவில் யாரு? அம்மாவா வந்திருக்கா? அங்கேயா? அப்பா என்ன வாங்கிட்டு வந்த? ஸ்நாக்ஸ். அப்பா காட் ஸ்நாக்ஸ். அப்பா என்னெல்லாம் வாங்கியிருக்கான்னு பார்ப்போம். பட்டர் பண்ணா இல்லை, பட்டர் பன், எக் பஃப், சிக்கன் ரோல், ஓமப்பொடி. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. எவ்வளோ காணும். ஓகே அம்மா, அவன்ல வச்சோனே வந்து ஆப்பிளை வந்து அரைச்சிட்டு என்ன பண்ணேன்னா ராகி காய்ச்சிட்டு தள்ளி போயிடுமாக்கா. அதுக்கப்புறம் அரைச்ச ஆப்பிளை வந்து ராகி கூழ் குள்ளாடி மிக்ஸ் பண்ணிட்டேன். அது வந்து ரொம்ப பிடிக்கும். எந்த கலர் பாருங்க, கலர் சேஞ்ச் ஆயிட்டு. ராகி ராகி போட்டியா? எவ்வளவு பிடிச்சிருக்கு மித்ரா. மித்ரா வாய் திறந்து மித்ரா. ஆக்சுவலி இதே பாஸ்தா இன்னொரு கொஞ்ச நாள் முன்னாடி 5 நாள் வந்திருக்கும் போது இது அந்த பார்மேசன் சீஸ் இதே வீடியோ எடுத்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம சிக்கன் வச்சு பண்ணாம இன்னொரு வெர்ஷன்ல பண்ண போறோம், லைட்டர் வெர்ஷன். ஸோ அதுக்கு வந்து பாஸ்தா வந்து இது எவ்வளோ ஒரு 350-400 கிராம் இருக்கும். அதை வேக போட்டுடலாம் தண்ணியில். ஸோ இதுக்கு உண்டான சாஸ் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சிக்கன்லாம் போட்டு பண்ணல, இன்னைக்கு வந்து வெஜிடேரியனாக உங்களுக்கு பண்ணி பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ்தா பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பேனை ஹீட் பண்ணணும். சரியா மாறா? பெரிய பேனை ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணணும்னா பட்டர் பிடிக்குமா? ஸோ பட்டரில் பெரியமா என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சின்ன டீஸ்பூன் தான் பட்டர் போடுவேன். அவன் எனக்கு உங்க வீட்டில் போடுவான். போடுவியா நீ அம்மாக்கு? ஸோ பட்டர் வந்து பட்டர் கொடுப்பியா? பட்டருக்கு கூட வந்து கொஞ்சம் ஆலிவ் ஆயில். யம்மி.
செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் இப்போதான். ஸோ இப்போ வந்து கார்லிக், நிறைய கார்லிக்கை வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான், அதை ஆட் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து கார்லிக் ஸ்பெகதி தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன், கார்லிக் க்ரீம் ஸ்பெகதி. ஏன்னா இந்த ரெசிபியும் அந்த ரெசிபியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ கார்லிக் வந்து லேஸாக ஃப்ரை ஆகட்டும். அதுக்கடையில் இங்கே வந்து கொஞ்சம் என்கிட்ட ஒரு 1/4 கேப்சிகம் இருந்துச்சு, அதை கட் பண்ணதை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது கூடயே மஷ்ரூமை ஆட் பண்ண போகிறேன். கார்லிக்கை நம்ம ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டோம்னா அடுத்த இன்க்ரீடியன்ட் போட்டு ஃப்ரை பண்ணும்போது கார்லிக் வந்து பேர்ன் ஆகிடும். அதனால் அது ஓரளவுக்கு போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே வெஜிடபிள்ஸு ஆட் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் எல்லாம் குக் ஆகும்போது கார்லிக் வந்து பதமாக குக் ஆகிருக்கும், இல்லைன்னா கார்லிக் வந்து ஒரு மாதிரி கசப்பு இது வந்துடும். ஸோ இப்போ நல்லா டாஸ் பண்ணிடலாம். நான் வந்து இந்த மஷ்ரூமை வந்து குக் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸ் பேன் எடுத்துருக்கேன். ஏன்னா மஷ்ரூம் இல்லாட்டி ரொம்ப தண்ணி விட்டுரும். தண்ணி விட்டுட்டுனா அது ஒரு மாதிரி வாட்டரியாக ஆகிடும், ஒரு மாதிரி சொத சொதனாகும். தக்காளி சாப்பிட்டு கடிச்சா தக்காளியே தேவையில்லை. அப்ப எதுக்கிட்டே அவன் கையில சும்மா எடுத்துக்கிட்டியா? அண்ட் இந்த பர்டிகுலர் டிஷ்க்கு பார்மசான் சீஸ் வந்து நல்லா இருக்கும். அவளே நீயே டைப்பர் போட்டு விட்டியா? அவ்வளவு ஏசில வச்சிருக்கேன். நம்ம பாஸ்தா செய்வோம், நம்ம இங்க இருக்கோம். நம்ம பாஸ்தா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்மசான் சீஸ் வந்து இங்கே மார்க்கெட்டில் கிடைக்கவே இல்லைங்க. நான் வந்து இந்த வீகன் பார்மசான் வாங்கிட்டு வந்தேன். கடைசி ஃபைனலாக அமேசானில் வந்து ஒரு இந்த கோர்மே பிராண்ட் மிஸ்டி கோர்மேன்னு ஒரு ஆர்டிஸ்னல் பார்மசான் சீஸ் வந்து வாங்கியிருக்கேன். அதனால இன்னைக்கு தான் வந்துச்சு. ஸோ இதை பார்த்தோம்னா தான் எனக்கு இந்த பாஸ்தா பண்ணணும்னு ஆசை வந்துச்சு. ஏன்னா வந்து பாஸ்தாவுக்கு நீங்கள் பார்மசான் சீஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா செடர் அந்த மாசரலா சீஸு அதெல்லாம் யூஸே பண்ண மாட்டீங்க. அதெல்லாம் பீஸாக்குள்ள சீஸ். பாஸ்தானா வந்து உங்களுக்கு பார்மசான் தான். ஸோ இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கட் பண்ணி ஸோ பார்மசான் சீஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதை எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா சும்மா உங்களுக்கு தேவையை கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் அப்படியெல்லாம் ஸ்டோர் பண்ணால் கெட்டு போயிடும். முதல்ல இந்த பார்மசான் சீஸ் டேஸ்ட் எப்படி ஓகே பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அந்த ஃப்ளேவர் இருக்குது பார்மசான் சீஸில், ஒரு உமாமி ஃப்ளேவர் மாதிரி இருக்குது. ஸோ இதை எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிளெண்டரில் மொத்தமாக போட்டுருங்க. போட்டு நான் வந்து கிரைண்ட் பண்ணி வைப்பேன். போலாம், வெயிட் பண்ணு. போலாம் போலாம். பவுடர் ஆயிட்டு இதை வந்து போலாம், வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. அவங்க இருக்கட்டும், நம்ம இப்போ போகலாம், சேர்ந்து போகலாம். இதை நீங்கள் வந்து ஒரு சிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடுங்க. ஸோ இவ்வளோ பார்மசான் நான் இந்த பாஸ்தாக்கு வேண்டி வச்சுக்க போகிறேன். மிச்சத்தை வந்து நான் இந்த மாதிரி சிப்லாக் கவரில் போட்டு காற்றெல்லாம் எடுத்துட்டு இதை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா எத்தனை மாதம் வேணாலும் இது கெட்டே போகாது. உங்களுக்கு எப்போ பாஸ்தா வேணுமோ டக்குன்னு எடுத்து ஒரு ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம். இதே இது நீங்கள் பிளாக்காகவே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஸ்பாயில் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம மஷ்ரூம் வந்து இங்கே பாருங்கள் நல்லா குக்காக ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே சுருங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அது வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலர் வரட்டும். நம்மளோட மஷ்ரூம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இதை தான் நான் சொன்னேன், அந்த கார்லிக்குமே நல்லா முறுக்கிட்டு. இப்போ கார்லிக் வந்து இந்நேரத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டே கோல்டன் ஆக்கியிருந்தோம்னா இந்நேரத்துக்கு தீஞ்சு போயிருக்கும். ஸோ இப்போ லேசாக சால்ட்டு போட்டுட்டு பால் தான் அதிகமாக விட போகிறேன் இந்த பர்டிகுலர் பாஸ்தாவுக்கு. ஸோ ஒரு 2 கப் அளவுக்கு பால். நான் பண்ண அந்த ஆல்ஃப்ரெடோவில் வந்து க்ரீம் அதிகமாக, பட் இன்றைக்கி வந்து நம்ம பால் நிறைய ஊற்றிட்டு க்ரீம் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு க்ரீம். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து லைட்டாக ஹீட் ஆகணும். இதில் வந்து என்ன ஃப்ளேவரிங்ஸ் வேணுனாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக பெப்பர், ஸோ பசங்க குட்டீஸ் சாப்பிட்றதுனால குறைவாக ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணிட்டேன். ஏதாவது ஹர்ப்ஸ் இருந்துச்சுன்னா ஹர்ப்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஆரிகானோ ஏதாவது ஒன்று. ஓகே, இப்போ இது லைட்டாக ஹீட் ஆகி வரும்போது நம்ம பார்மசான் சீஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம்.
அது கிடையாது நம்ம பாஸ்தா எதுடா பிளாக் இல்லைடா மில்க் காஃபி. ஸோ பாஸ்தாவும் இங்கே குக் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் இது குக் ஆகிடும். ஓகே, ஸோ எல்லாம் சேர்ந்து வரும்போது காணும். சரி அவ இருக்கா. ஓகே, ஸோ நம்மளோட சாஸ் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பார்மசான் சீஸ் நம்ம வந்து துருவுனது இருந்துச்சுல்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பார்மசான் சீஸ் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஹீட் ஆகிடுச்சு. இது தண்ணியாக இருக்குன்னுலாம் ஒரி பண்ணாதீங்க. நம்ம பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணோம்னா சரியாயிடும். ஸோ நம்மளோட குக்கான பாஸ்தாவை டைரெக்டாக அந்த தண்ணியிலேருந்து எடுத்து நம்ம அதில் போடுறோம். கொஞ்சமாக தண்ணி விழும், அது பிரச்சனை இல்லை, அது விழணும். ஆக்சுவலி இந்த பாஸ்தா குக்கான தண்ணி வந்து சேர்ந்து விழும்போது அது எமல்சிஃபிகேஷன் ஆகும். அது வந்து உங்களுக்கு இந்த பாஸ்தாவை ஒன்றா கொண்டு வரும். எல்லா பாஸ்தாவையும் இதுக்கு நீங்கள் ஸ்பெகதி தான் போடணும்னு இல்லை, பெண்ணே இது அது என்னது அந்த ஸ்பைரல் மேக்கரோனி எதில் வேணாலும் பண்ணலாம். அதுக்கப்புறம் பவுட்டை உனக்கு எல்லாம் தெரியும். இப்போ குக்குக்கெல்லாம் வந்து ராவியோலி அப்பா வாங்கிட்டு கேட்கல. ஸோ நம்மளோட சாஸ் இந்த மாதிரி டாஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்குல அடுப்பில் வச்சு இந்த மாதிரி ஷேக் பண்ணி டாஸ் பண்ணும்போது அந்த சாஸ் வந்து எமல்சிஃபை ஆகும். ஸோ மஷ்ரூம் போட்டிருக்கியா? 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சாஸ் வந்து அப்படியே நல்லா அந்த பாஸ்தாவில் கோட் ஆகிடும் கூல் ஆகும்போது. ஓகே, ஸோ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை, இல்லாட்டி பார்ஸ்லே இருந்துச்சுன்னா பார்ஸ்லே போட்டுட்டு கொஞ்சம் லெமன் இருந்துச்சுன்னா லெமன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது ஃபைனலாக ஆட் பண்ணுங்கள். நான் இப்போ ஆட் பண்ண போகிறதில்ல. இதை அடுப்பை ஆஃப் பண்ணோன்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து ஃப்ரெஷ்னஸ்க்கு வந்து பிழிஞ்சு விட போகிறேன். ஸோ மற்றபடி இது இருக்கட்டும், ஒரு 2 மினிட்ஸில் காணிக்கிறேன். ஓகே, செம்ம ஹீட்டுங்க. எப்படி தான் ஆக்சுவலி நானும் மழை இங்கே வந்து நேற்று முந்தானத்தெல்லாம் மழை பெஞ்சிச்சு. நானும் சரி மழை பெஞ்சோன்னு கொஞ்சம் சூடு தணிஞ்சிடும்னு பார்த்தேன். பட் செம்ம ஹீட்டு. ஓகே, நம்ம பாஸ்தா வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இந்த சிக்கன் டெண்டர்ஸ் இல்லாட்டி ஸ்ட்ரிப்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். அஞ்சனா வந்து கேட்டுச்சு. ஸோ சிக்கன் பிரெஸ்ட் வந்து போன்லெஸ்ஸாக உள்ளது தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதில் சில்லி பவுடர், கார்லிக் பவுடர், சால்ட்டு, பெப்பர், கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5-10 நிமிஷம் மேரினேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ப்ரெட்டிங் ட்ரே இப்போ தான் ஹெல்ப் ஆக போகுது. ஸோ இது வந்து நான் இந்த சவுத் கொரியா ட்ரிப்பில் அங்கே ஒரு ஜாப்பனீஸ் ஷாப்பில் வந்து வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி கட்லெட்ஸு இல்லாட்டி ப்ரெட்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேல எப்போவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவு. ஸோ நீங்கள் வந்து ஐதர் மைதா மாவோ இல்லாட்டி கார்ன்ஃப்ளவரோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இது கொஞ்சம் குறைவாக தானே இருக்கிறதுனால ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். வேணா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்டே நம்ம நிறைய எடுத்தோம்னா அது வந்து வேஸ்ட் ஆகும். இங்கே ஈச்சியாக வந்து உட்காந்துட்டு போகுது. ஒரு இது செய்ய வழியில் எங்கேருந்து தான் ஈச்சை வருதுங்க. ஸோ நம்மளோட செகண்ட் ட்ரேல ஒரு எக்கு எப்படி பர்ஃபெக்ட்டா போடு. அடுத்து தேர்ட் ட்ரேல பாத்தீங்கன்னா பிரெட் கிராம்ஸ். எஸ், பிரெட் கிராம்ஸ். ஊப்ஸ், ஈச்சை எனக்கு பிடிக்கவே இல்லை. சும்மா கிடக்கு. பிரெட் கிராம்ஸ். அந்த சைடுல இருந்து ஃபோர்க் எடு. அதை எப்படி குத்த போறியோ? ஸோ இங்கே வந்து நம்ம எல்லா இதுலேயுமே சீசனிங் போடணும், எல்லா லேயர்ஸ்லேயுமே. ஸோ இதில் கொஞ்சம் சால்ட்டு, இதில் கொஞ்சம் சால்ட், இதில் கொஞ்சம் சால்ட். அப்போ தான் வந்து ஃப்ளேவர் இருக்கும், இல்லாட்டி வந்து ஃப்ளேவரே இருக்காது. இதில் கொஞ்சம் பெப்பர், இதில் கொஞ்சம் பெப்பர். ஸோ இதை லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் கோட்டிங், இது செகண்ட் கோட்டிங், பிரெட் க்ரம்ஸ்.
ஸோ நம்மளோட ஸ்ட்ரிப்ஸு சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் எடுத்துட்டு நம்மளோட மாவில், அடுத்து எக்கில், அடுத்து பிரெட் க்ரம்ஸில். ஸோ மாவில், எக்கில், பிரெட் க்ரம்ஸ். நான் பண்ணிட்டா இது ஒன்று செஞ்சு காமிச்சிடுறேன். பண்ணிப்பேன். ஸோ பிரெட் க்ரம்ஸில் பண்ணிவிட்டு அதை நல்லா இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் ரெடி. இங்கே நான் வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் நம்ம வந்து வச்சுக்கோம். நான் பண்ணட்டா? கை வலிக்கு, இந்த கை எப்படி வச்சிருந்தோம். ஓகே, நம்ம ஸோ இது நான் வந்து இப்படி செஞ்சுட்டேன். நீ மகா வந்து மிச்சத்தை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ மகா வந்து பண்ணிகிட்ருக்கா. ஸோ இதில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் ஓவராக ஆயில் விடணும், ஒட்டுங்கிற கவலை இல்லை. ஸோ லேசாக ஆயில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது ஆடியோட எக்கோ பேக் பார்ச்மெண்ட் பேப்பர். இவங்களோட இது வந்து லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட பாஸ்தா, அந்த சாஸ் எவ்வளோ இருந்துச்சு, கொஞ்சம் அடுப்பை ஆஃப் பண்ணோன்னா அது அப்படியே அப்சர்வ் பண்ணிடுச்சு. இது வந்து க்ரீமி பாஸ்தா பட் லைட் மஷ்ரூம் பாஸ்தா. திறந்தே இருக்கட்டும்டா. ஸோ நம்ம பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் போட்டாச்சு. நான் லேசாக மேலே ஆயில் மட்டும் ட்ரெஸ்ஸில் பண்ணேன். ஆமாம், மகா தான் ஹெல்ப் பண்ணா. தூக்குடாது. ஸோ இப்போ இது அவனில் புக்கு சைடில் வச்சேன். எனக்கு சுட அது நான் செஃப். ஓகே, 15 to 20 minutes நான் வந்து 200 degree செல்சியஸில் பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, வந்திருக்கான்னு பாருங்க. அம்மா ஹாய் செல்லு. அம்மா வந்து அம்மா வந்து ஒரு செலிப்ரிட்டி. நாங்கள் வந்து அம்மாவை வந்து கெஞ்சி கூத்தாடி அம்மா இங்கே வந்து படுமா இன்னைக்கு அப்படின்னு சொல்லணும். அம்மா வந்து இல்லை எனக்கு வேலை இருக்குது, டூ பிஸி அப்படின்னு சொல்லி வரமாட்டேன்னு சொல்லி ஃபைனலாக ஆச்சி வந்தா. அடுதானே